நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் இருந்து தெய்வ வார்த்தைக்காக நான் கடந்த நாட்கள் காத்திருக்கும் போது தேவன் தந்த ஒரு வார்த்தை சங்கீதம் 34:4-5. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. ஒருவேளை இந்த காலை வேளையில ஒரு வெட்கப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்க இந்த இடத்துல இருக்கலாம், அல்லது வெட்கப்பட்டு போனது போல ஒரு காரியத்தோடு கூட நடந்து வந்தவர்களா இருக்கலாம். தேவன் உங்களை வெட்கப்படுத்த அனுமதிப்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த தேவனை பார்த்து நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த பாடலை அந்த விசுவாசத்தோடு கூட பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, இருப்பதனாலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நம்மோடு இருப்பதனாலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களுக்கு வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. எங்களுக்கு வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பதனாலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மிடத்தில் ஆத்துமாவை உயர்த்திடுவோம் கர்த்தாவே, வெட்கப்பட்டு போகாமல் செய்திடுமே கர்த்தாவே. உம்மிடத்தில் ஆத்துமாவை உயர்த்திடுவோம் கர்த்தாவே, வெட்கப்பட்டு போகாமல் செய்திடுமே கர்த்தாவே. உம்மை நம்பி காத்திருப்பதா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்பி காத்திருப்பதா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மோடு இருப்பதினாலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பி காத்திருக்கும் ஒருவரையும் விடாது, வெட்கப்பட்டு போகாமல் செய்திடுமே கர்த்தாவே. உம்மை நம்பி காத்திருக்கும் ஒருவரையும் விடாது, வெட்கப்பட்டு போகாமல் செய்திடுமே கர்த்தாவே. உம்மை நம்பி காத்திருப்பதா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்பி காத்திருப்பதா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பதினாலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பதினாலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை எழுதினது நமக்கு அருமையாக அருகாமையில் இருக்கிறார் அபுதாபியை சேர்ந்த பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள்.
அவங்க அந்த எழுதப்பட்ட சூழ்நிலையை ஒரு நாள் என்னோட கூட விவரித்து கொண்டிருந்தாங்க. இந்த பாடல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இந்த பாடலை எழுதினேன் என்று சொல்லி. எல்லாம் முடிந்து போயிட்டு என் வாழ்க்கையில ஒன்று இல்லை, நான் மிகவும் ஒரு அவமானத்துக்குள்ளால போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்தார். அந்த சமயத்தில் இந்த பாடலை தந்தார் என்று சொல்லி என்னோட கூட பகிர்ந்து கொண்டாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில அதே வண்ணமான சூழ்நிலை எனக்கு தெரியாது. நீங்க யார் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் அறிந்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். உள்ளங்களை அறிந்த தேவன் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கட்டளையிடும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எதை இழந்தீங்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான காரியத்தை செய்யும்படியாக என் தேவன் விரும்புகிறார். நான் இந்த இடத்துல இருந்து நான் சும்மா எதுவும் சொல்லல, தேவ ஆவியானவர் சொன்ன ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநேகர் வெட்கப்பட்ட சூழ்நிலையோடு கூட கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற வேளையில தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில இடைப்படுகிறார், உங்க வாழ்க்கையினுடைய காரியங்களை மாற்றுகிறார். இந்த நாளில நான் வாசித்த அந்த வசனத்தின் பிரகாரம் யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாக நோக்கி பார்க்கிறாங்களோ, உண்மையாக நோக்கி பார்க்கிறீங்களோ, அவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக எழுந்திருப்போமா? நீங்க எந்த துக்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்க்கிற வேளையில அவர் வெட்கப்பட பண்ணுகிற தேவன் அல்லவே இல்லை. நம்முடைய துக்கத்தையும் அவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை இந்த நாளில் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து தேவனை மேன்மைப்படுத்துவோமா? புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ இன்றே நான் செய்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தேவன் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள்
இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி சொல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி சொல்ல வழி செய்வார். நீ தப்பி சொல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஒருவேளை துக்கம் நிறைந்தவர்களாய், அவமானத்தின் நிமித்தம் வெட்கப்பட்டவர்களாய் ஒருவேளை இந்த காலையில நீங்க வந்திருப்பீங்கன்னா, தேவன் அந்த இடத்துல நிக்கிற வேளையில தேவன் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகம் ஊட்டினா, ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை நான் பார்க்கவே இல்லை. இப்போ எனக்கு இந்த வேளையில நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில இந்த வசனத்தை தேவன் நினைப்பூட்டினா, ஹல்லேலூயா, இரட்டத்தனையான பலன் நமக்கு வரப்போகிறது. சற்று நேரம் அந்த தேவனை கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் பழையன எல்லாவற்றையும் விட்டு விட்டு புதிய காரியத்தை நம் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில உள்ள கண்ணீரையும் வெட்கத்தையும் தேவன் இந்த நாளிலே மாற்றுகிறார். அவர்களுக்கு ஒரு ரெமடியை தேவன் நாளிலே கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையில வந்திருக்கீங்கன்னு தெரியாது. என் தேவன் உங்களை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? இப்பேற்பட்ட தேவன் நம்மத்திலே இருக்கிறார். நம்ம தேவன் உயிருள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அவர் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை நாம் சற்று நேரம் ஆராதிப்போம். உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் வெட்கத்தை மாற்றின தேவன் ஆண்டவரே, எங்கள் துக்கங்களை மாற்றின தேவன் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கட்டளையிட்ட தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகத்துவத்தின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உன்னத ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமையின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், மகத்துவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்களை எங்களுடைய கண்ணீரை மாற்றின தேவன் ஆண்டவரே. நாங்கள் நொறுக்கப்பட்ட நிலையில எங்களோடு கூட நடந்த தேவன் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள நாங்கள் பாத்திரர் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை பாத்திரனாய் மாற்றி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவனை பார்த்து சொல்லுமா, தேவனே நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். தெய்வமே ஆராதிக்கிறேன், தெய்வமே
ஆராதிக்கிறேன். முழு மனதோடு ஆராதிக்கிறேன். முழு நாள் பழித்து ஆராதிக்கிறேன். தேவனே ஆராதிக்கிறேன். தெய்வமே ஆராதிக்கிறேன். ஏகோவாயிரே ஆராதிக்கிறேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஏகோவாயிரே ஆராதிக்கிறேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். தெய்வமே ஆராதிக்கிறேன். தெய்வமே ஆராதிக்கிறேன். யெகோவா ஷாலோம் ஆராதிக்கிறேன். எந்நாளும் சமாதானமே. யெகோவா ஷாலோம் ஆராதிக்கிறேன். எந்நாளும் சமாதானமே. தேவனே ஆராதிக்கிறேன். தெய்வமே ஆராதிக்கிறேன். தேவனே ஆராதிக்கிறேன். தெய்வமே ஆராதிக்கிறேன். தேவனை சற்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லும். தேவனுடைய ஆராதனையில தேவன் பிரியப்படுகிற தேவன். ஜெபிக்கிற வேளையில நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகிறது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற வேளையில பரலோகம் நம்ம மத்தியிலே இறங்கி வருகிறது. தேவனுடைய பிரசனம் நம்ம மத்தியிலே வருகிறது. என்ன எந்த ஸ்தலத்திலிருந்து யாரெல்லாம் உயர்த்துறாங்களோ அவள் மத்தியில நான் வருவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவன் வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். இந்த நாளில நம்ம மத்தியில நம்முடைய தேவன் உண்டு. நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்துல வைப்போம். தேவனை உயர்த்துவோம். தேவனை உயர்த்துவோம். அவர் நல்லவர் என்று சொல்லி சொல்லுவோம். வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லுவோம். ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். இது தேவனை உயர்த்தக்கூடிய ஒரு நேரம், ஆராதனை நேரம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். நம்முடைய தேவன் ஜீவாதிபதி. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே மகிமையின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வெற்றி தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கண்மலையானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கண்ணீரை மாற்றின தெய்வமே ஆராதிக்கிறோம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலத்தை தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீ பெரியவர். ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய எங்கள் தேவன். ஆண்டவரே நீ கர்த்தர், நீ மாறாதவர். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே ஹalleluya hallelujah. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில நீர் உலாவுன்னு அப்படியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய